தெரு மகா சீரியல்ல மகா தெருவுக்காக அங்க குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அர்ச்சனை முடிஞ்சதும் அந்த குங்குமத்த எடுத்துட்டு போய் தெருவோட நெத்தியில வைக்கிறதுக்காக அவங்க பக்தியோட செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்ப ஊதுபத்திய பத்தி வச்சிருக்காங்க. அந்த வழியா போய்க்கிட்டு இருந்த கவிதா பார்த்துட்டு என்னது ஊதுபத்தி மணக்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா எங்க மகா சாமி கும்பிட்றத பார்த்ததும் இது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணணும். இவள சும்மா விடக்கூடாதுன்னு நெனச்சு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது "என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும் விருக்குன்னு பயப்படுறாங்க மகா. "அக்கா நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேங்கிறாங்க." "தெரியுதுடி. ஏண்டி என்ன பார்த்தா அடிமுட்டாள் மாரி தெரியுதா? நீ சாமி கும்பிடுறேன்னு எனக்கு தெரியுதுடி. ஆனா இந்த பூஜை எதுக்காக வச்சிருக்க? செய்வன வைக்க வச்சியா? இல்ல வசியம் பண்ண வச்சிருக்கியா? தெருவுக்கு இந்த குங்குமத்த தினமும் குடுக்கறக்கு காரணம் நீ அவன வசியம் பண்ணப்ப இந்த வேலைய பார்க்குறியான்னு?" கேட்குறாங்க. இது கேட்டதும் மகாவுக்கு தூக்கி வரப்படுது. ஐயோ அக்கா என்னக்கா இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? செய்வினைன்னா அதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாதுங்கிறாங்க. ஓஹோ! தெரியாம தான் இப்படி கபோர்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? ஏன்டி அதுக்கு தான் பூஜை ரூம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கபோர்டுக்குள்ள சிலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்க? அப்ப நீ வசியம் பண்ணத்தான் வச்சியா? அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அக்கா இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு மகா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. விடமாட்டேன்டி உன்னை. இன்னைக்கே என்ன பண்றேன் பாரு. இந்த மாதிரி பூஜை நீ செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. இனிமேலும் நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வாடி வெளிய அப்படின்னு சொல்லிட்டு மகாவ தர தர தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அங்க இருக்கிற தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து, "என்ன கவிதா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் என்ன நடந்ததுன்னு?" கேட்குறாங்க. என்ன நடந்ததுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ அந்த ரூம்குள்ள கபோர்டுக்குள்ள ஒரு சிலைய வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. செய்வன பூஜையா? இல்ல வசிய பூஜையான்னு தெரியல. இவ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப கூட தெருவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே இவ இந்த மாரி ஒரு செய்வன வச்சது தான் காரணமா இருக்கணுங்கிறாங்க கவிதா. "என்ன கவிதா? என்ன இப்படி பெரிய பெரிய வார்த்தைய சொல்றீங்க? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க வசுந்தரா பாட்டி. இத கேட்கவும் என்னோட கை காலெல்லாம் நடுங்குதே கவிதா. இதெல்லாம் உண்மையா தான் இருக்குமாங்கிறாங்க. "அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இவ பூஜை பண்ணாளா இல்லையான்னு கேளு" அப்படின்னு கவிதா கேட்கவும், "ஏய் சொல்லுடி உண்மைய சொல்லு. எதுக்காக இந்த பூஜைய பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும் மகா சொல்ல திணர்றாங்க. "பாத்தீங்களா? பொய்ய தேடுறம்மா. இவ இன்னும் உண்மைய சொல்ல முடியாது. இவ சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இவ தான் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கணுங்கிறக்காகவே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. இவள யாரும் நம்பாதீங்க. மரியாதையா இவள வீட்ட விட்டு வெளிய விரட்டுங்கங்கிறாங்க." அப்ப அந்த இடத்துக்கு காவேரி வராங்க. "அக்கா என்னக்கா இது? ஏக்கா இந்த மகாவ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஏதோ சாமிய வச்சு பூஜை பண்ணியிருக்கா. இத போய் ஏக்கா பெருசா எடுத்துக்கிட்ட? நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதக்கா. விட்டுருக்காங்கிறாங்க காவேரி. காவேரி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவளுக்காக நீ எதுக்காக சப்போர்ட் பண்ற? நீ எல்லாம் இப்படிதான் ரூம்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? இங்க தான் கீழ பூஜை ரூம்னு தனியா இருக்குல்ல. இங்க வந்து சாமி கும்பிட வேண்டியதானே? இவ இவ எதுக்காக ஒரு சிலைய வச்சு அந்த ரூமுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா? இதுக்கு காரணம் வேணுமல்ல? காரணத்த சொல்லுடி முதல்ல" அப்படின்னு சொல்லி மகா கிட்ட ரொம்பவே வலுக்கட்டாயமா பிடிச்சு கேட்குறாங்க கவிதா. "அக்கா நான் சொல்றத கேளுங்கக்கா. என் புருஷனுக்கு நேரம் சரியில்ல. இப்படி ஒரு பூஜைய செய்யி நல்லாயிருக்கும் அப்படின்னு சாமியார் சொன்னாருக்கா. என் புருஷனுக்காக வேண்டி தான் நான் இந்த பூஜைய செஞ்சிருக்கேன்னு" சொல்றாங்க மகா. "ஓஹோ! இவ்வளவு நேரமா என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு இப்படி ஒரு கட்டுக்கதை விடுறியா? சரி அந்த சாமியார் எங்கடி இருக்காரு? நாங்க போய் பார்க்கணும் சொல்லுன்னு" கேட்கும்போது, அப்ப சாமியார் இருக்காரா? ஐயோ! என்னது இப்படியெல்லாம் கேட்குறாங்களே! நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறாங்க. சரி அந்த சாமியார் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு விட்டுருவோம். உன் புருஷன் எங்க இருக்கான்? முதல்ல அத சொல்லு. உன் புருஷனோட ஃபோன் நம்பர குடு. உன் புருஷனுக்கு நாங்க ஃபோன் பண்ணி பேசியே ஆகணுங்கிறாங்க. கவிதா இப்படியெல்லாம் கேட்கறத பார்த்துட்டு காவேரி சொல்றாங்க, "அக்கா ஒருத்தனோட சொந்த விஷயத்துல இப்படி தலையிடாதக்கா. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். பூஜை பண்ணாளா? அது ஏன் பண்ணேன்னு கேளு. மத்தபடி அவ புருஷன பத்தியோ, இல்ல அவ குடும்பத்த பத்தியோ நீ கேட்கறதுல தப்புக்கா. சரி நமக்கு சமமா கூட உட்காந்து பூஜை பண்றதுல அவ சங்கடப்பட்டுருக்கலாம். அதனால தான் இப்படி தனியா வச்சு சாமி கும்பிட்டுருப்பா போல இருக்கு. விட்டுருக்கா" அப்படின்னு சொல்லி காவேரி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. விடமாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம இவ ஒரு காரியத்த பண்றான்னா, அப்ப நமக்கு என்ன மரியாதை? இவள இப்படியே விடக்கூடாது. இவ சொல்ற காரணத்தையெல்லாம் நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறமும் இவள இந்த வீட்ல வச்சிருக்கிறதே தப்பு. இவ இந்த பூஜையெல்லாம் செய்யறதுனால தான் நம்ம குடும்பத்துல தீராத பிரச்சனைகள், தீராத சிக்கல். ஏன் இப்ப தெருவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இவ பண்ண பூஜையால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அநியாயமா பழிய தூக்கி போட்டுட்டு கவிதா படபடன்னு மகாவோட ரூமுக்கு போறாங்க. அங்க இருந்த கபோர்ட்ல இருக்கிற சாமி சிலைய தூக்குறாங்க. "இந்த சிலைய வச்சு தானே இவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த சிலைய நான் இப்பவே தூக்கி எறிறேன் பாருன்னு" சொல்லிட்டு போய் கவிதா சிலைய மகாவையும் தாண்டிக்கிட்டு போய் அந்த சிலைய எடுக்குறாங்க. மகா அவங்களுக்காக வரைக்கும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் மயிலும் சரி, காவேரியும் சரி எடுத்து சொல்றாங்க, "அக்கா அது அவளோட சொந்த விஷயம். ஏதோ சாமிய வச்சு பூஜை பண்ணிட்டா. இதுல என்னக்கா இருக்கு? ஏக்கா இத போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிற? விட்டுருக்கா விட்டுருக்கான்னு" சொல்லி கெஞ்சுறாங்க. "ஏய் உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவ எப்பேர்ப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அந்த சிலைய தூக்கிட்டு மடமடன்னு வெகு வேகமா கிணத்தடிக்கு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே எல்லாரும் ஓடி வராங்க. "கவிதா சொன்னா கேளு. இது ஒரு பெரிய விஷயமா பண்ணாத. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? தேவையில்லாம மகாவீர்ல இப்படியெல்லாம் பழிய தூக்கி போடாத. அவ
அவ தான் காரணத்த சொல்றாள்ல, அவ புருஷனுக்காக தான் இந்த பூஜைய செய்றேன்னு சொல்றா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? இத போய் ஏம்மா பெருசா எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு தாத்தா, பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் கேட்குறாங்க. கவிதா கேட்குற மாரி தெரியல. இவள எப்படியாவது வீட்ட விட்டு வெளிய விரட்டுனா தானே நம்ம நெனச்ச மாதிரி திருவோட சொத்த அடைய முடியும், திருவையும் போட்டு தள்ள முடியும்னு நெனச்சுக்கிட்டு கவிதா தேவையில்லாம பிரச்சனைகள் பண்றாங்க. கிணத்தடிக்க போறாங்க. போனதும் கையில வச்சிருந்த சிலைய, "இத பாருடி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கணும்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா, அது அவனோட நேரம். அதுக்காக எங்க வீட்ல வச்சுக்கிட்டெல்லாம் நீ அந்த பரிகார பூஜைய செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அது எங்கள தான் பாதிக்கும்." அப்படின்னு கவிதா எல்லாத்தையும் நம்ப வைக்கிற மாரி அப்படி இப்படின்னு பேசிட்டு, அந்த சிலைய தூக்கி கிணத்துல போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் மகா இனிமேலும் நம்ம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படியாவது ஒண்ணு அந்த சிலைய எடுத்துட்டு வந்து திருவ காப்பாத்தணும்னு நெனச்ச மகா, கிணத்து மேல ஏறி அப்படியே எட்டி குதிச்சிடுறாங்க. இத யாருமே எதிர்பார்க்கல. காவேரி, மயில் முதற்கொண்டு, "ஐயய்யோ! மகா என்ன மகா இப்படி செஞ்சுட்டியே! சிலைய உள்ள போட்டதும் நீயும் குதிச்சிட்டியே! நாங்க உன்னை எப்படி காப்பாத்துறது? எனக்கும் நீச்சல் தெரியாதே!" அப்படின்னு மயில் கைய விரிச்சுட்டு தவிக்கிறாரு. கவிதா அப்படியே ராட்சசி மாதிரி இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே விறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிணத்துக்குள்ளேயே போனாலும் சரி, அவ அப்படியே போகட்டும். இல்லையா, வீட்ட விட்டு வெளிய போகட்டுங்கிற ஒரு திமிராவே நிக்கிறாங்க கவிதா. அப்பதான் திரு வராரு. ஆஃபீஸ்லேருந்து வந்ததும், "என்னது இங்க கிணத்தடியில ஒரே சத்தமா இருக்கு" அப்படின்னு திரும்பி பார்த்த திரு ஓடி வராங்க. "என்னாச்சு? என்ன நடந்தது இங்க? ஏன் இப்படி எல்லாரும் பதறீங்கங்கிறாங்க." "இல்ல மகா கிணத்துல குதிச்சுட்டாங்கிறாங்க." "எது கிணத்துல குதிச்சிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும். ஆனா எப்படியாவது மகாவ காப்பாத்தணும்னு நெனச்சு திருவும் அப்படி கிணத்துல குதிச்சிடுறாங்க. 2 பேரும் அங்க அங்க அலமோதிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாவோ சிலைய தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திரு மகாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மகா சிலைய கையில பிடிச்சிடுறாங்க. ஆனா தண்ணி நெறைய குடிச்சிட்டு மொதங்குறாங்க. இந்த பக்கம் திரு எப்படியோ மகாவ பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மகாவ காப்பாத்தி மேல இழுத்துட்டு வந்து காப்பாத்துறாங்க. அப்ப மயக்க நிலையில இருக்காங்க மகா. பாட்டி முதற்கொண்டு, "இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே, இவளுக்கு என்ன போதோ தெரியலையே, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே, இது நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுமே, என்னம்மா பண்றது?" அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் மகாவுக்கு கொஞ்சமா கை கால் அசையுது. அப்படியே தண்ணி பூரா வெளியே ஏத்துறாங்க. வயித்த அமுத்த அமுத்த தண்ணி வெளியே வருது. குடிச்ச தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மகா அப்படி லேசா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்பாடா, உயிர் இருக்கு, உயிர் தப்பிச்சிட்டா, இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திரு கேட்குறாரு, "ஆமா என்ன நடந்தது? எதுக்காக மகா கிணத்துல குதிச்சான்னு?" கேட்குறாங்க. "நான் சொல்றேன் திரு" அப்படின்னு சொல்லி காவேரி நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. எல்லாமே கேட்டுட்டு திரு கவிதா மேல அப்படியே சீறி பாயுறாங்க. "என்னத்த நினைச்சிட்டு இருக்கீங்க? மகாவை எப்ப பார்த்தாலும் சீன்றதா உங்களுக்கு வேலைய பச்சாங்கிறாங்க." "திரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ இந்த மாதிரி ரகசிய பூஜை வச்சதுனால தான் நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க." அப்பதான் திரு சொல்றாங்க, "இங்க பாருங்க, மகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவளை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க பரிகாரம் பண்ண போறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலையும் சரி, அந்த ஊர்லயும் சரி, மகாவை பத்தி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு தான் பாராட்டியிருக்காங்க. அவ வச்சது விளைஞ்சு வரும், தொட்டது தொடங்கி வரும்னு ஊர் மக்கள் எல்லாருமே மகாவை கூப்பிட்டு தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செஞ்சுருக்காங்க. நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட மகா இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நீங்க சொல்றத என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்க அடிக்கடி மகா கிட்ட இப்படி தான் வம்பெழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அத்தை, மகாவை உங்களுக்கு பிடிக்கலைன்னா பேசாமல் ஒதுங்கி போங்களேன். இப்படி ஏன் அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க? இன்னைக்கு கூட பாருங்களேன், ஆஃபீஸில் வந்து டாய்லெட் கழுவ விட்டுட்டீங்க. அதுக்காக திவ்யா வந்து என்ன போடு போட்டா. இதெல்லாம் தேவையா? மகாவுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்கு. அத நீங்க மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. அவகிட்ட பேச பழக பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஏன் அத்தை இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் குடுக்குறீங்கன்னு சொல்லி திரு மகாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத கேட்ட கவிதாவுக்கே தூக்கி வாரி போடுது. என்னது, இந்த அளவுக்கு இவள புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கான். இவன் முன்னாடி நம்மள இத்தனை தடவ அசிங்கப்படுத்திட்டானே. டேய் திரு, நீ இப்ப பேசலாம். ஆனா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கவிதா. என்னத்த, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? திரும்பவும் நீங்க மகா கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. இப்ப செஞ்ச காரியத்துக்கு மகா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கேக்குறாங்க. எது, அவகிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? திரு, நீ புத்தியோட தான் பேசுறியான்னு கேக்குறாங்க கவிதா. நான் சுய புத்தியோட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அடிக்கடி மகா விஷயத்துல இப்படிதான் தலையிடுறீங்க. அது மன உளைச்சலுக்கு ஆளாகுது. அவ திரும்ப திரும்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஏதாவது ஒண்ணு நடக்கக்கூடாது நடந்துட்டா நம்ம யாருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க செய்யறது தப்பத்த அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பாக்குறாங்க. மகா, நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக நீ இந்த பூஜையை வச்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பூஜை தடப்படக்கூடாதுங்கிறக்காக நீ எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க? உன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியா அப்படின்னு திரு மகா மேல ஒரு பரிதாப பார்வை பாக்குறாங்க. மகா திருவை பார்த்து, நீங்க நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் இந்த பூஜை. இந்த பூஜையில எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டினாலும் சரி, நான் எப்படியாவது இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்துருவேன். நீங்க நல்லா இருக்கணும். இந்த பூஜை முடிஞ்சதும் நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வையிலேயே அப்படி கனிவா கேட்குறாங்க மகா. இதை புரிஞ்சுக்கிட்ட திரு திரும்பவும் கவிதா கிட்ட தான் சொல்றாங்க,
இதை பாருங்க அத்தை, திரும்ப திரும்ப மகா கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க. அப்போ கவிதா, என்னடி பாத்தியா திரு எந்த மாதிரியெல்லாம் என்ன கேட்குறான்னு, ஒரு நாள் என்னை எதிர்த்து பேசாதவ இன்னைக்கு எப்படியெல்லாம் பேசுகிறான் பாரு, அதுக்கு காரணம் யாரடி, நீ தானே? ஒழுங்கு மரியாதையா இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நீ வீட்டை விட்டு வெளியே போனா தான் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், இல்லைன்னா நீ செஞ்ச பூஜைக்கு காரணமே அது செய்வன தான் காரணங்கிறாங்க. அத்தை, தேவையில்லாத பேசாதீங்க, நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. மக கிட்ட மன்னிப்பு கேளுங்கத்த, அது அவள் புருஷனுக்காக அவள் ஏதோ செஞ்சுட்டு போறா, நீங்கள் ஏன் அதில் தலையிடுறீங்கன்னு சொல்லி திரு திட்டுனதுக்கு அப்புறமா கவிதா, சரி சரி, உன் விஷயத்தில் நான் எதுக்கு தலையிட போகிறேன், எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அதுக்கு காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு சரி மன்னிச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. மகா, நீ போய் எப்பவும் போல உன் புருஷனுக்காக பூஜை பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, போய் பண்ணுப்போ அப்படின்னு திரு சொல்லிடுறாரு. ச்சே, இவனை எப்படி பார்த்தாலும் மடக்கவே முடியலையேன்னு கவிதா நினச்சிட்டு இன்னொரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும், அப்போ பார்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் திரு எல்லாமே எனக்காகத்தான் செய்கிறா, ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறா. ஆனால் எப்படி சொல்கிறது, இவ இந்த மாதிரி ஒரு பூஜையை வச்சதுனால தான் நம்மளுக்கு ஒரு வேலை வந்த ஆபத்துகள் விலகுதோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் எனக்காக எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா, கிணத்துலேயே குதிச்சிட்டாளே, இவ உயிரை கூட பணயமாக வைக்க துணிஞ்சிருக்கா, இப்படிப்பட்டவளை போய் நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்க திரு. மகா அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் அந்த ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மயிலும் காவேரியும் வராங்க. என் மகா, என்ன காரியம் பண்ணிட்ட, கவிதக்கா செஞ்ச காரியத்துக்காக நீ இப்படி கிணத்துல குறிப்பியா, ஒன்று கிடக்க ஒன்று நடந்திருந்தா என்னடே ஆகிறது. ஏதோ நல்ல வேலை திரு கரெக்டான நேரத்துக்கு வந்து உன்னை காப்பாற்றினா, இல்லை என்ன நடந்திருக்கும் அப்பப்பா, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குதுங்கிறாங்க காவேரி. அக்கா, இந்த பூஜையை அவருக்காகத்தானே வச்சுருக்கேன், அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இந்த பூஜையை வச்சேன், இந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பூஜையை நான் பாதியில் விட்டுட்டா அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமல்ல, அதை என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாதுக்கா, தாங்க முடியாதுக்கான்னு திரு மேலே வச்சிருக்கிற பாசம் அன்பை அப்படியே மனசில் உள்ளதை கொட்டி தீர்க்குறாங்க மகா. இது எல்லாம் கேட்ட காவேரி, ஏ மகா, என்னடி நினச்சிட்டு இருக்க, திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடந்தா போதும், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும், நான் வாழ்க்கையை விட்டு விலகி போறேன்னு சொன்னேன். இப்போ என்னடானா திருவுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டியே, உன்னால திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா உன்னால பார்த்துட்டு இருக்க முடியுமா, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அக்கா, திவ்யாக்காவும் திரு சாரும் 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். ஆனால் திவ்யாக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்காங்கிறாங்க. உன்னோட பாசம் இவ்வளவு புனிதமாக இருக்கேடி, 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ நினைக்கிறது சரிதான், ஆனாலும் என்னதான் திவ்யாவை நீ உயிராக நினச்சாலும் கட்டின புருஷனை விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஆனால் இவன் என்னடானா திரு மேலேயும் உயிராக இருக்கேங்கிறா, திவ்யா மேலேயும் உயிராக இருக்கேங்கிறா, அவங்க 2 பேர்த்துக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை இவ ஏற்றுக்குவாளா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு தான் இருக்காங்க. என்ன திரு மகாவை பார்க்கறதுக்காக வராங்க. மகா அழுதுட்டு கொஞ்சக்கிறத பார்த்ததும் திரு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பாரு மகா, நீ அழுகாத, இனிமே உனக்கு இந்த பூஜையில் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணுவாங்க மாட்டாங்க, நீ நல்லபடியாக இந்த பூஜையை பண்ணி முடி, நானும் உனக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கேன், நானும் இந்த பூஜையில் கலந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க திரு. இதை கேட்டதும் மகா திருவுக்கு திரும்பவும் அந்த குங்குமத்தை வச்சு விட்டு அவங்க காலில் பணிஞ்சு விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.